அனைவருக்கும் வணக்கம். இந்த வேர்ச்சொல் நிகழ்வில் சிறார்களுக்கான சிறார் இலக்கியத்திற்கான ஒரு இடம் கொடுத்து அதற்காக எங்கள் இருவரையும் இங்கு பேச அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நேரடியாக நம்ம செஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஒட்டிய நிகழ்வு என்பதால் அம்பேத்கர் பற்றிய பாடங்கள் அம்பேத்கர் இலக்கியமாக வந்திருப்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அம்பேத்கர் அவருடைய பார்வையில், ஏன்னால் அவரை நாம் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக, ஆசானாக அதெல்லாம் பார்க்கிறோம். அவர் இலக்கியத்தை எப்படி பார்க்கிறார், இலக்கியத்திற்கும் அவருக்குமான தொடர்பு என்ன, சிறார் இலக்கியம் சார்ந்து ஏதாவது அவருடைய காலகட்டத்தில் நடந்திருக்கிறதா, அதில் ஏதாவது அவர் பங்கெடுத்திருக்கிறாரா என்பதிலிருந்து ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எல்லாருக்கும் ஜெய் பீம். அம்பேத்கர் கல்வியில் ரொம்ப அக்கறை உடையவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக உயர்கல்வி தொடர்பாக நிறைய செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டிருந்தார். மாணவர்களுக்கு விடுதிகள் தொடங்குறது, கல்லூரிகள் தொடங்கினது, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் சிறுவர்களை மையமிட்டு அவர் ஏதாவது செஞ்சாரா, யோசிச்சாரான்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஹாஸ்டலில் அவர் நடத்திய ஹாஸ்டல்களில் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அடுத்த கட்ட அது ஒன்று உயர்கல்விக்கு போகிறவங்களாக இருக்கலாம், அல்லது பள்ளி கல்வியிலேயே அடுத்த நிலைக்கு போகிற மாணவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட விடுதிகளில் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்களை அவர் வற்புறுத்தி இருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக மாணவர்கள் இசைக்குழுவாக இருந்து செயல்படுறது, அவங்க விடுதி இதழ்கள் தொடங்கிறது. அப்போ மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி அந்த மாதிரி விஷயங்களை அவர் வெறும் கல்வி கூடங்களோட மட்டும் அதோட மட்டும் தொடர்பு படுத்தி பார்க்காம ஒரு ஆளுமை வளர்ச்சி, ஒரு படைப்பாற்றலை அவங்க பயன்படுத்திக்கிட்டு உலகத்தை வேறு விதமாக பார்க்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்கிறது நமக்கு புரிய வருது. இன்னொரு கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ரொம்ப விரும்பிய ஆசிரியர் ஜான் டியூயி. ஜான் டியூயி ஒரு தத்துவவாதி, ஆனால் அது அவருடைய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் சிறார் கல்வியில் ஆழ்ந்த அக்கறை உடையவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அமெரிக்காவில் பல்வேறு விதமான சிறார் கல்வி தொடர்பான சோதனை முயற்சிகள்லாம் கொள்ளப்பட்டு வந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவர் பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. செயல்திறன் மூலமாக கல்வியை கொண்டு போகுதல், வெறும் ஒரு ஏட்டு கல்வியாக அது இருக்கக்கூடாது. குழந்தைங்க கலை, அப்புறம் கிராஃப்ட் ஒர்க், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் நிறைய கற்றுக்குவாங்க. ப்ராக்டிக்கல் செயல்பாடுகள் தான் அவங்களுடைய அறிவை வளப்படுத்தும். இன்றைக்கி நம்ம மாண்டிசரி முறையோடவோ அல்லது நம்ம முற்போக்காக கருதக்கூடிய கல்வியலோடையோ தொடர்புபடுத்தக்கூடிய விஷயங்களை டியூயி அன்றைக்கி நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ஸோ ஐம் ஷுர் அம்பேத்கருக்கு அதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவற்றை அவர் குறிப்பிட்டு எழுதவில்லைனாலும் கூட ஜனநாயகமும் கல்வியும், டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷனுங்கிற டியூயோடைய புத்தகத்தை அவர் ஒரு ஏறக்குறைய ஒரு வேத ஆகவம் மாதிரி பாவிச்சு படிச்சிருக்கிறாரு. அப்போ அதில் இந்த மாதிரியான நிறைய மேற்கோள்கள் வரதை நம்ம பார்க்கலாம் கல்வி தொடர்பாக. பிற்காலத்தில் அவர் சித்தார்த்தா கல்லூரியை நிறுவிய போது, மும்பை நகரத்தில் சித்தார்த்தா கல்வியை நிறுவிய போது 3 விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாரு. இது வெறும் தலித்துகளுக்கான கல்லூரி மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கான ஒரு கல்விக்கான ஒரு இடம். 2வது, இப்படிப்பட்ட சமூக பின்னணியிலேருந்து வரக்கூடியவர்கள் வேலைக்கு போயிட்டே தான் படிக்க வராங்க. அதனால் நம்ம இந்த ஒட்டுமொத்த கல்வி அமைப்பையும் அதற்கு ஏற்றார் மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறோம். காலையில் 6:30 மணிக்கு தொடங்கிட்டு 11:12க்கு முடிஞ்சிடும் கல்லூரி. வேலைக்கு போகிறவங்க போகலாம். ஸோ அந்த மாணவர்களுடைய பின்புலம், அவர்களுடைய தேவைகளை மையமிட்டு அந்த கல்வி திட்டத்தை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அம்பேத்கர் ரொம்ப கவனமாக மாணவர்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்ச விஷயம் ஒன்று, சயின்ஸ் கிளப். அந்த சயின்ஸ் கிளப்பை தொடக்கிறதுக்கு சி.வி. ராமனை தான் கூப்பிட்டார். அதே மாதிரி அவர் ரொம்பவும் கவனம் செலுத்திய ஒரு விஷயம் ட்ராமாட்டிக்ஸ், தியேட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் தியேட்டர் குரூப் ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். அதுபோல் கிரிக்கெட் டீம், அந்த கிரிக்கெட் டீமுக்கான யூனிஃபார்மை கூட அவர் தான் தேர்ந்தெடுத்தார்னு சொல்லுவாங்க. அவர் கூட அந்த கல்வி இதில் வேலை பார்த்தவங்க. ஸோ அந்த கல்விங்கிறது ரொம்ப ஒரு பரந்த பின்னணியில் புரிஞ்சுக்கிட்டதுனால அதில் மாணவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய படைப்பாற்றல், அவர்களுடைய திறன்களெல்லாம் நம்ம பல மட்டங்களில் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறத அவர் உணர்ந்திருந்தார். ஸோ கண்டிப்பாக நம்ம சிறார் இலக்கியங்கிறத பற்றி அவர் நேரடியாக எழுதலைனாலும் கூட அவருக்கு இலக்கியத்தில் ஆர்வம் உண்டு. நம்ம அம்பேத்கரும் இலக்கியமும் தனியாகவே ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு இலக்கிய மேற்கோள்கள் அவருடைய எழுத்துக்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆகப்பெரும் மேற்கோள்கள் ஆங்கில இலக்கியம் சார்ந்து இருந்தாலுமே கூட மராத்திய மரபுலேருந்தும் நிறைய மேற்கோள்கள் அவர் காட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த இலக்கியங்கிறது எப்படி அவருடைய எழுத்தில் அவருடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு
செய்தியாக வந்து தங்கி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பூனா ஒப்பந்தம் அதனுடைய நமக்கு தெரியும் அது என்னவாக முடிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு தலித்துகள் விரும்பிய அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கிடைக்காம போக பின்னணியில் குறிப்பாக 1940களில் வந்து அதை பற்றி அவர் பேசும்போது சொல்வார் வந்து ஒரு முடிவு பெறாத ஒரு கட்டுரை, அதனுடைய ஆங்கில டைட்டில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். அது ஆரம்பத்தில் வந்து சொல்வார் தலித்ஸ் மஸ்ட் பி த வியரியஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு அப்படின்னு தான் தொடங்கும் அந்த கட்டுரை. தொடங்கிட்டு அடுத்த மேற்கொள்ளே ஷெல்லியிலேருந்து சொல்வார், வில்லியம் மாரிஸ்லேருந்து கோட் பண்ணுவார். அப்போ அந்த இலக்கியங்கிறத அவர் எப்படி பார்க்குறாருன்னா தலித்துகள் தங்களுடைய உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு தகுந்த ஒரு ஊடகமாக இலக்கியம் இருக்க முடியும்னு. ஸோ கண்டிப்பாக சிறார் இலக்கியம் வந்து ஒரு இலக்கிய செறிவோடு இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பார். அது வெறும் ஒரு பயன்பாட்டு ரீதியாக மட்டும் இருக்கக்கூடாது, பிள்ளைங்க வந்து படிக்க கற்றுக்கணும், மார்க் வாங்கிறதுக்காக நல்லா படிக்கணும் அப்படிங்கிற இதை கடந்து குழந்தைகளுடைய படைப்பாற்றலோடு சம்மந்தப்படுத்தினதை தான் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஜான் டூயி கல்வியில் தவிர்க்க முடியாத வேலையை செய்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோட விளையாட்டு கலையை பண்பாடாக கொண்டு வர்றது, அப்புறம் குழந்தைகள் கூட கிளப்ஸ் அந்த மாதிரியான செயல்பாடுகள் இது எல்லாத்திலும் ஈடுபாடாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல், அது எல்லாமே தொகுக்கும் அளவுக்கு முக்கியமானதாக நிறைய இருக்கிறது. அது ரெண்டுமே மிக முக்கியமான பதிலாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்த வேலையிலிருந்து நம்மளுடைய பணியை துவங்கலாம். இந்த பிள்ளைத்தமிழ் புத்தகம் எனக்கு 2000 இல்லைன்னா 2000 நம்ம குழந்தைகளுக்கு வேலை செய்ய துவங்கியதாக எனக்கு நினைவு. குறிப்பாக இந்த புத்தகம் வந்து ஆசிரியர்களுக்கான ஒரு கையேடாக, ஆனால் சிறார் இலக்கியத்தை மையப்படுத்தியதாக வெளிவந்த ஒரு புத்தகம். கல்வியில் வந்து குழந்தைகள் தங்களுக்கு அந்யோன்யமான பாடல்கள், கதைகள், விடுகதைகள் அது எல்லாவற்றையும் தொகுத்து அதை ஒரு மொழிக்கானதாக, அதை அவர்கள் என்ஜாய் பண்ணக்கூடியதாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அது நிறைய ஆசிரியர்களுடனான உரையாடல். இப்போ நாங்கள்லாம் ஒரு ஊராக போய் குழந்தைகள் எந்தெந்த பாடல்களை அனுபவித்து பாடுகிறார்கள் என்பதெல்லாம் தொகுத்துட்டு வந்தேன் நானெல்லாம். இப்போ உதாரணமாக சங்கிலி புங்கிலி கதவை தொற அப்படிங்கிற பாட்டு, பனமரமே பனமரமே பச்சை கண்ணாடி, அப்புறம் என்னாக்கல் திண்டுக்கல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கிராமங்களிலிருந்து குழந்தைகள் பாடுவதை எல்லாம் நாங்கள் தொகுத்தோம். இதில் அதை எப்படி திருப்பியும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் குழந்தைகள்கிட்ட இதை போய் பேசும்பொழுது அவங்களுக்கு அது வகுப்பறைக்குள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு முயற்சியையும் நாங்கள் அதில் செய்து பிறகு அது புத்தகமாக வெளிவந்தது. அந்த காலகட்டம் தான் நம்மளுடைய தமிழகத்தில் வெவ்வேறு திட்டங்களுக்கான ஒரு ஆரம்ப காலம். குழந்தைகள் கற்றலை மகிழ்வித்தல்ங்கிறது எப்படி, குழந்தைகள் மொழியோடு அந்யோன்யமாக இருக்கிறது எப்படி, புத்தகங்கள் குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ பாடப்புத்தகத்திற்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளியை பற்றி நம்ம நிறையா பேசணும். மொழிக்கும் பாடப்புத்தக மொழிக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளியை பற்றி எல்லாம் பேசி அதையெல்லாம் கடப்பதற்காக கொண்டு வந்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் எழுத்தாளர்களோட 10 பைசா பலூன் ஒன்று என்று அப்படின்ற பாடல்கள் போன்று குழந்தைகளுக்கு அந்யோன்யமான பல விஷயங்களையும் அதை எப்படி வகுப்பறையில் பயன்படுத்தலாங்கிறதையும் நம்ம இந்த புஸ்தகத்தில் கொண்டு வந்தோம். இந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே நேரத்தில் நம்ம இன்னொரு வேலை செஞ்சோம். டெக்ஸ்ட் புக் ரெஜின்னு டெக்ஸ்ட் புக்கில் கேஸ்ட், கிளாஸ், ஜெண்டர் விஷயத்தை அதையும் பற்றி கொஞ்சம் சேர்த்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 1999 தாரா புக்ஸ் நான் வந்து வேலை செய்கிற குழந்தைங்களுக்கு புத்தகங்கள் வெளியிடுற பப்ளிகேஷன் ஹவுஸ் வந்து அதில் தமிழில் நம்ம குழந்தைங்களுக்கு புக்கு கொண்டு வரணும்னா எந்த மொழியில் கொண்டு வருது? ஏன்னா தமிழ் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ டைக்ளாசிக் லாங்குவேஜ். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ஆக பெரும் இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை கடப்பது என்பது ஒன்று கல்வி ரீதியாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்ம இப்படிலாம் பேசுகிறோன்னா எழுதும்போது இப்படி தான் எழுதுவோம். ஆனால் நமக்கு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது. எந்த ஒரு ஆரம்ப கால எல்லாருக்கும் உங்களுடைய முதல் 2ஆம் வகுப்புகள் ஞாபகம் இருக்கும். அப்படி யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறதுல ஒரு கேள்வி இருந்துச்சு. எப்படி கொடுத்தா குழந்தைங்க வந்து அதை படிப்பாங்க? ஏன்னா பொதுவாக ரொம்பவும் ஒரு ஃபார்மல் லாங்குவேஜில் தான் குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் அன்றைக்கி இருந்துச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகளுக்கான இதழ்கள் இருந்தாலுமே கூட ஆரம்பத்தில் வந்து கண்ணன் இருந்துச்சு, அப்புறம் கோகுலம் இருந்துச்சு, அப்புறம் அரும்பு இருந்துச்சு, தொடர்ந்து இதழ்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மொழி பெரியவங்க பேசுகிற மொழி தான், ஃபார்மல் தமிழ் தான் அது வந்து.
அப்போ குழந்தைங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குமே ஆனால் அதை எப்படி நம்ம வந்து கொண்டு வர முடியும், இந்த இடைவெளியை எப்படி நம்ம கடக்க போகிறோம், இது முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆரம்ப கால கல்விக்கூடங்களில் எப்படி இந்த மொழி பயிற்சிங்கிறது எப்படி நடைபெறுது. நாங்கள் 43 பள்ளிக்கூடங்களை சர்வே எடுத்தோம் தமிழ்நாடு முழுக்க. 1ஆம் கிளாஸில் நான் நாள் பூரா உட்காந்தேன் என்ன நடக்குது கிளாஸ் 1ல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க. அப்போ செய்யும்போது 3 விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒன்று, நம்ம பல்வேறு குடும்பங்கள்லேருந்து வரும், பல்வேறு சாதிய சமூக பின்னணியிலேருந்து வரும். ஆனால் நாம் சார்ந்திருக்கும் சாதியை பொறுத்து நாம் பேசக்கூடிய மொழி வந்து முத்திரையிடப்படுகிறது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பள்ளிக்கூடத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து நம்ம போய் ஆசிரியர்களோட பேசும்போது, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தமிழ் வராது, தமிழ் தானே இங்கே மிஸ் பேசுகிறாங்க, அவங்க எப்படி நீங்கள் தமிழ் வராதுன்னு சொன்னாங்க. அது சேரி தமிழ்மா, அப்போ சேரி தமிழ் வந்து தமிழ் இல்லை, இப்போ தமிழுங்கிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமாக அங்கே வந்து எழுப்பப்பட வேண்டிய கேள்வியாக இருந்துச்சு. ரெண்டாவது, ஒரு 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 குழந்தைங்களுக்கு மொழியை சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க பேசாமலே இருந்தால் எப்படி மொழி வளரும். இப்போ மொழி பாடம்ங்கிறத வந்து மாணவர்கள் அமைதியாக இருந்து கற்றுக்கணுமே ஒழிய அவங்க பேசிடக்கூடாது கிளாஸ் ரூமில். அப்படி பேச்சு இல்லாமல் ஒரு கல்வி எப்படி வரும், குறிப்பாக மொழிக்கல்வி எப்படி சாத்தியப்படும், இது ஒரு கேள்வியாக எங்களுக்கு வந்துச்சு. மூன்றாவது, ஆசிரியர்கள் தரப்பிலேருந்து அவங்க நியாயத்திலேருந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மொழி வளத்தையோ அவங்க சார்ந்திருக்கும் பின்னணியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களையோ புரிந்து நாங்கள் செயல்படுவதற்கான எங்களுக்கு எந்த விதமான முன்மாதிரிகளும் கிடையாது, எங்களுக்கு எந்த கையேடுகளும் கிடையாது, நோ ப்ரெசிடென்ட்ஸ், நோ இது அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் போய் கதைகளெல்லாம் திரட்டி பாடல்களை திரட்டி அதை ஒரு நூலாக்கி எப்படி பயன்படுத்தலாம்னு நம்ம கொண்டு போகலாம். அட்லீஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 கிளாஸஸில் கிளாஸ் 1 கிளாஸ் 2ல் குழந்தைங்களை பேச வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னா வாசிப்புக்கு போவதற்கு அது ஈஸியாக இருக்கும்னு நிறைய வேலைகளை செஞ்சோம். ஆனால் ஒன்று, நம்ம ஊரில் சொல்லக்கூடிய கதைகள்னு எடுக்க ஆரம்பித்தோம்னா சாதியும் பெண் வெறுப்பும் ஒட்டிக்கிட்டே வருது கூட. இது இல்லாத கதையே கிடையாது. அப்போ இதை அப்படியேவும் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து நம்ம வலிந்தும் பொருள் சொல்ல முடியாது. இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. இன்றைக்கி அது பெரிய சவாலாக இருக்குது. உள்ளூர் விஷயங்களை சொல்லணும். காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த மலையாள இலக்கியம் சம்மந்தமாக பேசுகிறவங்க அழகாக சொன்னாங்க, அம்பேத்கரை பற்றி ஒரு துணை பாடநூல் இருந்தால் பத்தாது, வந்து நமக்கு இலக்கியம் தேவை, குழந்தைங்களுக்கு வந்து பல்வேறு வாழ்நிலைகளை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இலக்கியம் தேவைன்னு. ஆனால் அதை வந்து எப்படி வந்து ஒரு நோகடிக்காமல் கொடுக்க முடியும், எப்படி அதனுடைய வன்மத்தை குறைத்து கொடுக்க முடியுமா நம்மால், இது ஒரு பெரிய சேலஞ்ச் தானே. இதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம். தேர் ஆர் நோ ஈஸி ஆன்சர்ஸ். இதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் திரட்டின 9650 கதைகளில் 40 கதைகளை தான் எங்களால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சிச்சு. அதில் தான் குறைந்தபட்ச சாதிய விவரங்கள், குறைந்தபட்ச பெண் வெறுப்பு விவரங்கள் இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் நாங்கள் வந்து க்ளீனப் பண்ண வேண்டியிருச்சு, அப்படியெல்லாம் கொடுக்க முடியல. ஸோ அது ஒன்று. ஆனால் மொழின்னு வரும்போது அந்தந்த வட்டார மொழியை எப்படி நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போது நாங்கள் நிறைய பேரோட உரையாடினோம். நம்ம மறைந்த பரமசிவம் அவர்களோட, நம்முடைய தர்மராஜ், அன்றைக்கி ஃபோக்லோர் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தார் தர்மராஜ், தமிழ்ச்செல்வன், தொடர்ந்து வந்து சிறார் இலக்கியம் சம்மந்தமாக வேலை செஞ்சவர், கிறிஸ்டி சுபத்ரா, குழந்தைங்களுக்காக பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து சொன்ன நிறைய தகவல்களை வச்சுக்கிட்டு இந்த எழுத்து வடிவத்தை நம்மளால் முழுசாக புறக்கணிக்க முடியாது. அதே சமயம் அதுக்குள்ளே எப்படி சுவாரஸ்யத்தை கொண்டு வர முடியும், சாதி எங்கே வந்து நிற்குது. அப்போ தோப்பா அழகாக சொன்னார், சாதி வந்து வினைச்சொல்ல வந்து நிற்கும் சில நேரங்களில் செய்கிற தொழில் தொடர்பாக. சாதி வந்து ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை விழிக்கிறதுல வந்து நிற்கும், எப்படி நம்ம சொல்கிறோம் அவங்கள எப்படி கூப்பிட்றோங்கிறதுல இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனமாக இருந்தோம்னா கொஞ்சம் பொது தமிழுக்குள்ளே உள்ளூர் விஷயங்களை கொண்டு வரலாம். ஆனால் சாதியை வந்து அதனுடைய ப்ரெசன்ஸை நம்ம அவ்வளோ துருத்திக்கிட்டு இல்லாமல் பார்த்துக்கலான்னாரு. ஐ டோன்ட் நோ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு தெரில. பட் இந்த புக் இதுதான் எங்களுடைய ஆரம்ப இதுவாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான இலக்கியம் நம்முடைய சூழலிருந்து வரணும்னு இருந்துச்சுன்னா இதெல்லாம் சவால்கள். இந்த சவால்கள் அவ்வளோ ஈஸியாக கடந்துட முடியும்னு எங்களுக்கு தோணலை அன்றைக்கி. இன்றைக்குமே அது ஒரு சவாலாக தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பட் இதில் அடுத்த கட்டமாக எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன கிடச்சிச்சின்னா, 2006-07 எனக்கு ஞாபகம் இல்லை, இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய SSA அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழே குழந்தைங்களுக்காக பிக்சர் புக்ஸ் போடலான்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் தாரா புக் சார்பாக அதை நாங்கள் ஒருங்கிணைச்சு செய்ய தயாராக இருக்கிறோம். பட் ஸ்டோரி டெல்லிங் ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு. அப்போ அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களை வச்சுட்டு தான் எல்லாமே செய்யணும், இல்லாட்டி அந்த புத்தகங்களை ஒருத்தர் கூட திரும்ப பார்க்க மாட்டாங்க, அவங்க அதில் சம்மந்தப்படலைன்னா அது அவங்களுக்கானதாகவே அவங்க நினைக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களை அவங்களோட ஒர்க் பண்ணி தான் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். நானும் செல்வமும் ஏறக்குறைய ஒரு 94 புத்தகங்கள் உருவாக வந்து வேலை செஞ்சோம்.
அந்த புத்தக பூங்கொத்துன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதில் எங்கள் தோழர் அழகிய பெரியவன் இருக்கிறாரா தெரியல, அவரை கூப்பிட்டு பேச சொன்னோம் ஆசிரியர்கள் கிட்ட. பெருமாள் முருகனை கூப்பிட்டு பேச சொன்னோம். இந்த மாதிரி கதை சொல்லுதல்னா என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் யோசிக்கலாம், உங்கள் குழந்தை பருவத்துக்கே திரும்ப போங்க. அப்போ பேசும்போது தான் நமக்கு தெரிய வந்துச்சு ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதில் வந்து தலித் ஆசிரியர்கள் 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் வந்து ஆசிரியர்கள் கூட பேசும்போது 2 கேள்விகளை ரொம்ப முக்கியமாக வச்சோம். குழந்தமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து, உங்களோட இளமை பருவத்தில் உங்களுக்கு குழந்தை பருவத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன பேசியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த பாட புஸ்தகத்தை படிக்க சொன்னால் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே வந்தோம். அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்களோ அதை, உங்களுக்கு எந்த விஷயங்கள் உற்று பார்ப்பீங்களோ அப்படின்னு சொல்லி, அதில் ரொம்ப மறக்க முடியாத விஷயமா எனக்கு இருந்தது வந்து, அரசு பள்ளி ஆசிரியர்கள் யாருமே தங்கள் மாணவர்கள் கதை பற்றி, மாணவர்கள் எதை விரும்புவார்கள் என்பதை பற்றி யோசிக்கிறதை விட, ஒன்று அவர்களால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை யோசிக்க முடிந்தது, இன்னொரு பக்கம் அவங்களோட சமூக பின்னணியை கதைகளில் கொண்டு வருவதை நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்து அதை வந்து உரையாடலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ தண்டட்டி பாட்டி அப்படின்னு ஒரு கதை வருது அப்படின்னு வந்தது. தண்டட்டி பாட்டி அப்படிங்கிற கதையில் இருக்கிற விஷயங்களை பற்றி உரையாடலுக்கு முன் வச்சோம். டீ கடைன்னு ஒரு கதை. அப்போ டீ கடைன்னு ஒரு கதையில் வந்து தேனி பகுதியில் இருக்கிற ஜாதிய விஷயங்களை முன்வைச்சு, தேனி இல்லை, சிவகங்கை மாவட்டம் முன் வச்சு அவங்க தாத்தாவின் அனுபவத்தை அவங்க கதையாக எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த கதையை வந்து உரையாடலுக்கு கொண்டு வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். எல்லோரும் நம் உறவுகளேன்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் பார்த்திங்கன்னா எல்லா பணி செய்கிறவங்களும் நம்ம சொந்தக்காரவங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அந்த புத்தகத்தில் என்னன்னா, ஒரு ஆசிரியர் அப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கேமரா கொடுத்துருந்தாங்க, நீங்கள் போய் இது பண்ணலாம், நாங்கள் ஃபோட்டோ புக்ஸ் அறிமுகப்படுத்தணும், உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆசிரியர், இது என்னன்னா, இது நம்ம வெளிப்படையாக பேசுறதுல எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக யோசிச்ச ஆசிரியர்கள் நிறைய தலித் ஆசிரியர்களாக தான் இருந்தாங்க. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் திருவாரூர் நினைக்கிறேன், திருவாரூர் மாவட்டம்னு நினைக்கிறேன். அவர் வந்து பிரமாதமான ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தார். அது அந்த புத்தகம் என்கிட்ட இல்லை, அதை கொண்டு வரணும்னு நினச்சேன். இல்லை, ஊரையே சுத்தம் செய்யும் சுந்தரம் அண்ணா, ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து ஒரு லாரியில் குப்பை கொட்டுறாரு. எல்லோருக்கும் செருப்பு தைக்கும் கஜேந்திரன் அண்ணன், இந்த மாதிரி ஒரு போட்டுட்டு கடைசியில் வந்து எல்லோரும் நம்ம உறவுகளேன்னு முடியும். இது வந்து இந்த சாதிங்கிற விஷயத்த நேரடியாக நம்ம 6-7 வயசு பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய நபர்கள், அவங்க வாழக்கூடிய சூழலை இவங்க பார்க்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களை மதிப்பதற்கான ஒரு ஊடகமாக புத்தகத்தை அவர் வந்து பயன்படுத்தி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப அது பூரிப்பாக இருந்துச்சு அவர் அதை செஞ்சதை பார்த்து. அதே மாதிரி இந்த புத்தகம் இந்த மாதிரி இல்லை, முன்னாடி போயிடுங்க, இந்த மாதிரி காட்சிகள் பார்த்தீங்கன்னா வேறு இல்லையும் அப்படி தான். இஸ்திரி தேய்க்கிற ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்ததுக்காக அந்த அம்மா வந்து அந்த பெண்ணை அப்படி திட்டுவா இந்த கதையில். அதை ஒரு ஆசிரியர் அவங்க குழந்தை பருவத்திலேருந்து நினைவு கூர்ந்து எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம வலுக்கட்டாயமாக எதையும் அவங்களை செய்ய வைக்காமல், அதே நேரத்தில் இந்த அனுபவங்கள் ஏன் முக்கியமானவை, நம்ம ஏன் குழந்தைங்களுக்கு இதை சொல்லணும், சாதி பெயர் சொல்லாமலேயே எப்படி நம்மளால் சமத்துவமின்மையை காட்ட முடியும். இப்போ இஸ்திரி சேர்க்குறவங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இஸ்திரி சேர்க்குறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் சில விஷயங்கள் செய்ய முடிஞ்சு, சிலது ஜாலியாகவும் செஞ்சோம். அப்பாவும் ஐஸ் வண்டியும், ஒரு குழந்தை எப்படி அப்பாவை போட்டு தொல்லை பண்ணும் ஐஸ் வாங்கித்தான்னு சொல்லி. அப்போ அந்த ஐஸ் வண்டிக்காரருக்கு வந்து அபூபக்கர்னு பேர் இருக்கும். ஸோ அது ரொம்ப நாசூக்காக இங்கே பல்வேறு சமுதாயங்கள் வாழறாங்க நம்ம கூடங்கிற ஒரு கருத்தை நம்ம வலிந்து சொல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை காட்டுவதனுடைய ஒரு பின்னணியில் நம்மளால் சொல்ல முடிஞ்சிச்சு. இப்படி வந்து முதல்ல 43 புக்கா இல்லை மொத்தமாக 93 புக்கு. அடுத்த நிலைக்கும் கேட்டாங்க. இதில் இன்னும் சின்ன விஷயங்கள் மட்டும் நான் ஆட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கீதா. அந்த ஒரு இதில் வந்து குழந்தைகளிடமிருந்து நாங்கள் ஜாதியை பார்த்த அனுபவமும் இருந்துச்சு. இந்த ஊரையை சுத்தம் செய்யும் சுந்தரமாமா வந்து ஒரு குழந்தை வந்து இதில் வந்து அந்த சுத்தம் பண்ணுறவர் இருக்கார், அது டர்ட்டி, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு புத்தகமே வந்து அந்த புறக்கணித்த பொழுது தான் குழந்தைகள் மத்தியில் ஜாதி அப்படிங்கிறது எவ்வளவு வேரூன்றி இருக்கு. பெரிய வயசெல்லாம் இல்லை, 5 வயது குழந்தை. ஏன்னா இந்த புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் 3ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படின்னு ஒரு கருப்பிய நாடு எல்லாம் அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் மிக பிரமாதமாக குழந்தைகள் ரொம்ப விரும்பி ஏற்கக்கூடிய புத்தகங்களாக இருந்து, அதே நேரத்தில்
அதுக்கான விஷயங்கள் வேறையாகவும் இருந்தது. இந்த புத்தகம் வாசிப்பு புத்தகங்கள் என்பதனால நம்ம கொஞ்சம் மொழிக்கு நிறைய வேலை செஞ்சோம். அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டாங்க. மொழி சார்பாக நாங்கள் நிறைய வேலை செஞ்சோம். பழகின வார்த்தைகளை போடாதீங்க, புதுசாக யோசிங்க, வார்த்தைகள் வாக்கியங்கள் ரொம்ப நீளமாக வைக்காதீங்க, குழந்தை படிக்கிற மாதிரி இருக்கட்டும், நிறைய உட்காந்து திரும்ப 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 அதை நம்ம செய்ய வேண்டி இருந்துச்சு. சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு ஆசிரியர்களோட செய்ய. நிறைய பேர் ஒத்துழைக்கவும் செஞ்சாங்க. அது நம்ம சொல்லக்கூடாது. என்ன அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப இது வந்து நமது சந்தைன்னு ஒரு புக்கில் இருந்து ஃபஸ்ட்டு நான் வெஜிடேரியன் பிக்சர் என்ன சில்ட்ரன்ஸ் புக்குன்னு நினைக்கிறேன் நான். மீன் மார்க்கெட்டை காட்டுறது கூட தவறுன்னு நினச்சிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் நம்முடைய பாடநூல்களில் காட்டவே மாட்டோம். நாங்கள் கறிக்கடை காட்டிருக்கிறோம், பீஃப் ஸ்டால் காட்டியிருக்கிறோம். ஆக்சுவலாக இன்னொரு புத்தகத்தில் வந்து அவங்க அப்பா வந்து கறிக்கடை வச்சுருப்பாரு. எப்படி அப்பாக்கள் பெண்களுக்கு குழந்தைங்களை வளர்க்குறாங்க அம்மா இல்லாத வீட்டில், அதையும் வலிந்து சொல்லாமல் வேறு வேறு இதில் காட்டி சொல்ல முடிஞ்சிச்சு. இது இந்த மாதிரி ஒரு செருப்பு தைக்கிறவருடைய இது ஒரு சந்தையில் என்னெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை நமது சந்தையில் இது எல்லாமே வரும் அப்படி நம்ம காட்டணும். இதில் எங்களுக்கு இருந்த மிக குறைந்த ஒரு குறைபாடு என்னன்னா, மொழியில் நாங்கள் வளமாக வேலை செஞ்ச விடத்துக்கு கலையில் செய்ய முடியல. இது மிகப்பெரிய குறைபாடாக எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆசிரியர்கள் மொழியில் மாற்றத்தை அவளால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இருக்கிற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ் வரைஞ்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள யாரும் அவங்க கிளாஸ் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. சயின்ஸும் மேத்ஸ் கிளாஸாகவும் அது மாறி போயிடுது. ஸோ அவங்க வரைஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு அந்த கதைக்கு ஏற்றார் மாதிரி அந்த ஓவியங்கள் இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு கொடுக்கப்பட்ட வெளி அதுதான். கொஞ்சம் பேர் வேறு மாதிரி வரைஞ்சாங்க. அடுத்ததுக்கு போங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி, இது ஆக்சுவலாக சாலை செல்வம் எழுதின கதை, அருமையான கதை. நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்ச கதை தான். காட்டில் வந்து கரடி வரும், கரடிக்காக பயந்துட்டு ஒருத்தர் மலையில் போய் உட்காருவார். அந்த மாதிரி ஒரு மரத்து மேலே ஏறி போய் ஒரு பையன் உட்காருவான். ஆனால் அதை அவங்க எப்படி மாற்றிருந்தாங்கன்னா, சும்மா காட்டுக்குள்ளே போன உடனே காட்டில் சுற்றி என்ன இருக்கிறதுன்னு பார்க்குறத காட்டிலும் அந்த கதை அந்த குழந்தை மண்டையில் வந்து உட்காந்துடுது. அதனால் காட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்காம அந்த கதைக்கே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த குழந்தை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அதுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி படங்கள் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு ஓவியர் வந்து வரைஞ்சது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு குறைந்தபட்ச திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நம்ம பேசுகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோமே ஒழிய கவனிக்கிற சமுதாயமாக இல்லை. சினிமாவை மட்டும்தான் கவனிக்கிறோம். நம்ம ஒரு ஓவியத்தையோ, இத்தனைக்கும் சச் அ விஷுவல் பீப்புள் அவ்வளவு இருக்குது நமக்கு பார்க்க. ஒரு சாதாரண ஒரு கடை வாசலில் யாராவது எழுதி போடுறதுல இருக்கக்கூடிய ஒரு அழகு, இல்லை அவங்களாகவே பெயிண்ட் பண்ணுற ஒரு சைன் போர்டு, தேர்தல் போது வந்து எழுத படிக்க தெரியாதவங்க அவ்வளோ அழகாக திருமாவுடைய பெயரை எழுதுகிற பாங்கு, இதெல்லாம் ஒரு கலை தானே வந்து. ஆனால் இந்த கலையை ரசிப்பதோ, இதை வந்து முக்கியமான விஷயமாக பார்க்குறதோ, ஓவியங்களை கூட வாசிக்க முடியுங்கிற உணர்வையோ நம்ம வந்து கொண்டு போகிறது கிடையாது குழந்தைங்க கிட்ட. அது எங்களுக்கு ஒரு குறைபாடாக இருந்துச்சுன்னு வைங்களேன். இத்தனைக்கும் நெக்ஸ்ட் ஸ்லைட். அன்றைய காலகட்டத்தில் 70ஸ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங் பிக்சர்ஸ் எல்லாம் குழந்தைங்க இலக்கியத்துக்குள்ளே வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட், சில்ட்ரன்ஸ் புக் ட்ரஸ்ட் போட்ட புத்தகங்களே நான் எடுத்தது. இது எல்லாமே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் வாசிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப கடினமானது. ஆனால் படங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது ஒரு படம். அடுத்ததுக்கு போங்க. இது பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அழகான விஷயங்களை கொண்டு போக முடிஞ்சிருக்கு 80ஸ்ல 90ஸ்லாம். அடுத்தது நெக்ஸ்ட். இது பாருங்கள், மொஹஞ்சதாரோவை பற்றிய ஒரு கதை வந்து ரொம்ப வித்தியாசமாக சில விஷயங்களை வாட்டர் கலர், ஆக்ரிலிக் எல்லா விதமான மீடியமும் வச்சு வந்து அன்றைக்கி குழந்தைங்களுக்காக படங்கள் வரைகிற ஒரு போக்கு இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது குழந்தைகளுக்காக வேலை செய்கிறவங்க மத்தியில் பெரிய அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சுதான் நமக்கு தெரியல. ஆனால் அது ஒரு குறைபாடாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் தாராவில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இமேஜ் பேஸ்டாக தான் இருக்கணும் புக்குங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து சொல்லுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் இருக்குது, மொழியை வந்து கடந்து செல்ல முடியும். இப்போ எங்கள் ஆங்கிலம் தெரியாத குழந்தைங்க கூட எங்களுடைய புத்தகங்களை பார்த்து அவங்களா ஒரு கதை சொல்லிக்குவாங்க. அந்த படங்கள் அவர்களை வந்து வசீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது செல்வம் இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். அவங்க அம்மாவின் சேட்டைகளுடைய அப்படின்னு ஒரு கதை தொகுப்பு வந்து வெளிவந்திருக்கு அண்மையில். அது வந்து தமிழ் ஹிந்துவில் ஒரு சீரியலைஸ் பண்ணப்பட்ட ஒரு கதை. அது அவங்க எழுதிட்டு இருக்கும்பொழுதே நான் சொன்னேன், இதை நம்ம வந்து ஆங்கிலத்துலேயும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாராவுடைய அது வெளியீடாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தேஜு பேகன்னு சொல்லிட்டு ஒரு நாடோடி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இன்னொரு புத்தகம் எங்களுக்கு எழுதியிருந்தாங்க, வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய குழந்தை பருவம் பற்றி. இப்போ இவங்க சொன்னக்கூடிய அந்த அம்மாவின் சேட்டைகளுக்கும் அவங்களுடைய குழந்தை பருவத்துக்கும் ஏதோ ஒரு வகையில்
ஒரு பேரலல் இருந்ததுனால அவங்கள இதற்கு ஆர்டிஸ்டாக போட்டோம். அப்போ இவங்க கதையை வேறொருவர் ஓவியமாக தீட்டும் போது அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி அம்மாவின் சேட்டைகள் அப்படிங்கிற தலைப்பு வந்து நான் யோசிக்கும் பொழுது எனக்கு நான் எப்பயோ ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பா சிறுவனாக இருந்த பொழுது என்ற புத்தகம் வந்து என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அம்மா சிறுமியாக இருந்த பொழுது அப்படின்றத வந்து எனக்கு யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச எந்த பெண்களுமே ஃபெமினைன் செல்ஃபோட இருந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நீச்சல் அடிக்க தெரியும், யாருக்குமே அடங்கி இருக்க தெரியாது, எல்லாரும் ஊர் சுற்றுறவங்க, இல்லைனா அவங்க கூட தான் நான் இருந்திருக்கிறேன். சைக்கிள் ஓட்ட தெரியும், எனக்குலாம் டிராக்டரில் தொங்கிட்டு போகலாம் தெரியும், மாட்டு வண்டியில் வந்து ஓட்ட தெரியும். எங்கள் அம்மா மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வயலுக்கு போனவங்களெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு பெண்கள் வாழ்கிற ஒரு சமூகத்தில் அம்மாவின் சேட்டை அப்படின்னே எழுதுவோம், அப்போ தான் கொஞ்சம் ஈர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதில் அது ஃபுல்லாகவே மரம் ஏறுற இல்லைன்னா வந்து நீச்சல் அடித்து கொண்டிருக்கிற வானத்தை சைக்கிள் திருடிட்டு போயிடுவாங்க, சைக்கிள் திருடுற, மின்மினியை பிடிக்கிற அந்த மாதிரி ஒரு பெண்ணாக எங்கள் அம்மாவை ஆக கருதி எங்கள் அம்மா திடீர்னு சில நேரம் படிச்சுட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் பண்ணலை நீ தான் பண்ண அப்படிம்பாங்க. ஏன் பொண்ணு சொல்லுவா, அம்மா இது எப்படி அப்படியே உன்னை பற்றி சொல்கிற அப்படிம்பா. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்காக கொண்டு வர்றது ரொம்ப வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதில் இன்னும் ஒரு அடிஷ்னலாக என்னென்னா இந்த படம் வரைந்தவர்கள் தான். அவங்க ஆதிக்குடி சமூகத்தை சேர்ந்த பெண், நாடோடி சமூகத்தை சேர்ந்த பெண். அவங்க வரையும் பொழுது எனக்கு பயங்கரமாக ஒரு விஷயம், இந்த அம்மாவின் சேட்டைகளுக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணுடைய வாழ்வியல் வரலாறை படமாக்கிய ஒரு படங்களை கொடுத்து அவங்க கதையை எழுத சொல்லி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது அடுத்து வரும்னு நினைக்கிறேன். அதை எழுதும் பொழுது எனக்கு வந்து அவங்க ஏன் கதை எழுதின மாதிரியே இருக்கேன்னு நான் வந்து தாராவில் வந்து அவங்கள பார்த்து பேசிட்டு போனேன். அதுக்கு அடுத்து இந்த கதையை கொடுத்து இவங்கள்ட்ட இப்போ வரைய கொடுக்கும் பொழுது அவங்களும் நானும் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, அம்மா என் கதையை நீங்கள் எழுதின மாதிரி இருந்ததுமா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நமக்கு பெண்களுடைய கதைகள் நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், நீனும் சோறாக்குன நானும் சோறாக்குன மாதிரி நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களாகவே இந்த இது இருந்தது. இதை நான் இந்த இடத்துல கொஞ்சம் நகர்ந்து போய் இன்னொன்று சொல்கிறேன். தாராவிலேருந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மதுரையில் நாங்கள் பண்ண கிடச்சிது. 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு 12 பேரோட ஒரு கேமரா கொடுத்து புகைப்படம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை வந்து மதுரையிலையும் மற்ற இடங்கள்லையும் குழந்தைகள் எடுத்த புகைப்பட கண்காட்சியாக குழந்தைகளின் கண்களினூடாக அப்படின்னு நாங்கள் வச்சுருந்தோம். அவங்க வந்து நிறைய நேரம் பெண்களை, வயதானவர்களை, குறிப்பாக உழைக்கும் பெண்களை படம் எடுத்திருந்தார்கள். அப்போ குழந்தைகள் கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஹிண்டு ஃபோட்டோகிராஃபர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் இவங்களெல்லாமே கறிக்கடை, குறிப்பாக மாட்டுக்கறி கடைலாம் எடுத்திருப்பாங்க, சரி ஏன் இவங்களெலாம் எடுக்கலை, பேண்ட் ஷர்ட் போட்டவங்களை எடுக்கலை, வேலை செய்ய அவங்கெல்லாம் ஏன் எங்கள் கேமராவை வாங்குவாங்க, இதை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் பெண்கள், வயதானவர்கள் மட்டும் எங்களுக்கு ரொம்ப அழகாக போஸ் கொடுத்து அப்படியா நல்லா பண்ணுங்க குழந்தைங்களே அப்படி. ஸோ அதை வந்து புத்தகமாக போட்டிருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, பெண்கள் செய்யும் வேலையெல்லாம். அந்த புகைப்படங்கள் எல்லாம் நாங்கள் பின்னால் எஸ்எஸ்ஏட்டை கொடுத்துட்டு பெண்கள் செய்யும் வேலைன்னு எனக்கு இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்குது. அட்டையில் வந்து பேன் பார்க்குற பொம்பளை தான் கட்டையாக போட்டிருந்தோம், ஒரு பாப்பாவுக்கு பேன் பார்க்க. ஏன்னா தினமும் ஒரு வீட்டில் செய்கிற வேலை இல்லை, அந்த பராமரிப்பு பெண்கள் செய்கிற வேலைங்கிறது, மோர் விற்கிற பாட்டி, அப்புறம் காய்கறி விற்கிற பாட்டி, செங்கல் சூழலில் வேலை செய்கிற அம்மா, இந்த மாதிரி குழந்தைங்க எடுத்த ஃபோட்டோஸ் வச்சு போட்டிருந்தோம். ஆனால் இந்த தேஜு பேகனுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ஒரு ரியலிசம் கிடையாது வந்து. அப்போ இந்த கதை களம் வந்து தமிழ்நாடாக இருக்கலாம், அவங்க இருக்கிறது குஜராத்தாக இருக்கலாம், ஆனால் அதை கடந்து அவங்களால வந்து இந்த விஷயத்தோட ஒன்றி போய் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் லெவலில் இந்த விஷயத்தை கொண்டு போக முடிஞ்சிருக்குது. அப்போ அந்த ஓவியத்திற்குன்ற ஒரு தனி ஒரு ஆற்றலும் ஒரு இதுவும் ஒரு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு தன்மையும் இருக்குது. இன்னொன்று இதில் என்னென்னா செல்வமுடைய கதையை நாங்கள் மொழிபெயர்த்த அதே இதில் இந்த படங்கள் எதுவுமே இமீடியட்லி இல்லஸ்ட்ரேட்டிவ் கிடையாது, அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே காட்டுறது கிடையாது. அப்போ நீங்கள் கதையை படிச்சுட்டே வருவீங்க, அப்புறம் ஓவியம் வரும், கொஞ்சம் நீங்கள் அப்படியே வில் பாஸ், ஓ இதுவா அது அப்படின்னு யோசிப்பீங்க, அல்லது வேற என்னமோ கூட இது சொல்லுதே
அப்போ அந்த ஓவியம் என்பது தன்னளவிலும் கூட அது வந்து சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணலாம், கதையில் உள்ளதை மட்டும் அது சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ செல்வத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு புக், இது இவங்க கதைக்கு இவங்க ஓவியம் வரைஞ்சாங்க, ஏற்கனவே ஓவியம் வரையப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இவங்க கதையும் எழுதினாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, இது இந்த மித்திலா, நம்ம போன முறை கூட நம்ம இதுக்கு வந்திருந்தாங்கல்ல அந்த ஆர்டிஸ்ட், மித்திலாலேருந்து வந்திருந்தாங்களே அந்த மதுபனி ஆர்டிஸ்ட், வந்து அந்த ட்ரெடிஷன்லேருந்து அது பெரும்பகுதி வந்து பார்ப்பன பெண்களும் காயஸ்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்களும் தான் வரைவாங்க. ஆனால் இன்றைக்கு அது வந்து பயங்கர டெமோக்ரட்டைஸ் ஆகி தலித்ஸ், ஃபிஷிங் பீப்புள் எல்லாருமே வரையக்கூடிய ஒரு கலை மரபா அது மாறி இருக்குது. இதில் வந்து இந்த துலாரி, நான் ஒரு ஓவியை, இந்த துலாரி தேவிங்கிறவங்க வந்து உள்ளூரில் மீன் பிடிக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 10 பாத்திரம் தேய்ச்சி தான் அவங்க வாழ்க்கை நடக்குது. அப்புறம் அவங்க ஒரு அம்மா வீட்டில் வேலை செய்யும்போது அந்த அம்மா ஆர்டிஸ்டாக இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களுக்கும் ஆசையாக இருக்குது வரையணும்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு மண் சிற்பங்கள்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. அதுலேருந்து தொடங்கி அப்புறம் அவங்க ஒரு ஓவியராக வந்து மாறுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சரிதான். அவங்க கூட தாராவில் வந்து ஒரு 10 நாள் தங்கி இருந்து இந்த புத்தகத்தை உருவாக்குனாங்க. ஸோ அந்தக்கு செல்வம் வந்து கதை எழுதினாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஓவியர்களும் எழுத்தாளர்களும் இணைந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து சிறார் புத்தகங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றா தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது. ஒரு சிறார் எழுத்தாளருங்கிறத அப்போ தான் உணர்றோம். ஒரு எழுத்தின் மூலமாக நம்ம எப்பொழுதுமே உணரவே முடியறதில்லை. காட்சி வரும்பொழுது தான் அது குழந்தைகளுக்கான ஒரு புத்தகமாக உறுதி செய்யப்படுறதை வந்து ஒரு எழுத்தாளராகவும் நாங்கள் பல நேரங்களில் உணர்றோம். அந்த பழக்கம் வந்து எனக்கு தாராவிலிருந்து கிடைத்ததுனால அதுக்கு அடுத்தடுத்து அந்த விஷயங்களை நாங்கள் பல இடங்களில் செஞ்சு பார்த்துருக்கோம். தாராவில் நீங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட், வெவ்வேறு விஷயங்கள், அவர்கள் ஆதிக்குடி பெண் சமூக பெண்களோட வேலை செய்கிறது, அவர்கள் டிசைன், புத்தகத்தை வடிவமைக்கிற விதம், புத்தகத்தை எடுத்து செல்லும் விதம், இதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு வந்து பல இடங்களுக்கு அது முன்மாதிரியாக இருக்குது. குறிப்பாக சிறார் இலக்கியத்தை நான் அது முக்கியமானதாக பார்க்குறேன். அதை பற்றி கொஞ்சம். இப்போ தாராவில் நாங்கள் முதல்ல ஏன் படங்களை மையப்படுத்தி புத்தகங்களை எழுதணும்னு நினச்சோம்னா, ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை புறந்தள்ளிட்டு நம்ம எதையுமே செய்ய முடியாது. அதுக்கு எப்படி முகம் கொடுக்க போகிறோங்கிறது தான் நமக்கு முன்னால் உள்ள சவால். இப்போ குழந்தைங்க சாதி சமுதாயத்தில் வளருதுங்க, பல்வேறு ஆணாதிக்க சிந்தனையோடு வளருதுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைகளையும் நம்ம குற்றவாளிகளாக்க முடியாது. இந்த குழந்தை வந்து இந்த புத்தகத்தை நான் தொடமாட்டேன்னு சொன்னாலுமே கூட அந்த 5 வயசு குழந்தைய நம்ம என்ன சொல்ல முடியும்? பெற்றோரை வேணால் நம்ம கூப்பிட்டு பேசலாம். அப்போ இந்த குழந்தைகள் இலக்கியத்தில் வந்து மொழியை ஊடறுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து கலை தான். அதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் செய்யலாம், புத்தக வடிவத்தோடு அதை எப்படி நம்ம இணைச்சி கொண்டு போகலாம், இதுதான் எங்களுக்குள்ள மிகப்பெரிய சவாலாக வந்து இருக்கிற செல்வம். நான் சொல்லும்போது மட்டும் காட்டு, அது செய்கிறது தான் எங்களுக்கு இது. இல்லை 3 நிலைகளில் நான் நேரம் கருதி 3 விஷயங்களை மட்டுமே பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து புத்தக வடிவம்னு நமக்கு இருக்குல்ல, நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு பேஜை திறக்கிறோம், இதுதான் புத்தக வடிவம். இது வந்து நமக்கு மேற்கத்திய பிரிண்டிங் டெக்னாலஜிலேன்னு வந்த ஒரு புத்தக வடிவம். ஆனால் ஆசியாவாக இருக்கட்டும் அல்லது தென் அமெரிக்காவின் சில பகுதிகளாக இருக்கட்டும், மெக்சிகோ போன்ற இடங்களாக இருக்கட்டும், புத்தகம் பல்வேறு வடிவங்களில் இருந்திருக்கு. ஸ்க்ரோல் நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம், அந்த மாதிரி இருந்திருக்குது வந்து. அப்புறம் இந்த ஜைனர்கள், சமணர்கள் வந்து அவங்களுடைய எழுத்தெல்லாம் வந்து இப்படி திருப்பி அதுக்குள்ளே படம் இருக்கும், அவங்களுடைய வாசகங்கள் இருக்கும், சைடில் பைண்ட் பண்ணி அவங்க ஒரு புத்தக வடிவத்தை வச்சுருந்தாங்க. சைனாவில் ஒரு புத்தக வடிவம் இருந்துச்சு. அப்போ அந்த புத்தக வடிவத்தையே நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்தோம்னா, இது ஏன் நான் முக்கியமானதாக பார்க்குறேன்னா, இப்போ காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம், பாலுவுடைய செஷனில் கூட ரொம்ப அருமையாக அதை சொன்னார். இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் நம்ம புத்தகங்கள் மீது எப்படி கவனத்தை திருப்ப போகிறோம். அப்போ அந்த ஏதோ ஒரு வகையில் நம்மளும் யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த புத்தகம் என்பதை பற்றி நம்ம வேறு வேறு விதங்களில் பேச முடியுமா, ஒரு ஸ்க்ரோலாக ஒரு புத்தகத்தை யோசிக்க முடியுமா? இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்க்ரோல் வந்து இவங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சந்தாலின மக்கள், ஆதிக்குடிகள், அவங்க வந்து ஜாது பட்டுவான்னு ஒன்று செய்வாங்க. யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த பிறகு நமக்கெல்லாம் என்ன ஆகுதுங்கிறத கற்பனை செஞ்சு பார்க்குற ஒரு ஸ்க்ரோல். அதை வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமிய ஆர்டிஸ்ட் வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊரை விட்டு போய் ஜாது பட்டோலாம் விற்கக்கூடாது, அது சடங்கு சம்மந்தமானது. அதை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிவிட்டு இவங்க வேறு விதங்களை காட்டுறதுக்கு இப்படி ஒரு படம் எங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. இதை புஸ்தகமாக ஆக்கும்போது இதை இப்படி நம்ம வச்சோம்னா இது போயிடும்ல, இந்த கலைக்குள்ளே அதனுடைய தனித்தன்மை போயிடும். அதை எப்படி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டோட, ஏன்னா இப்படி பார்த்தா நமக்கு சட்டுன்னு எதுவும் விளங்காது, வர சின்ன நம்ம குழந்தைங்கள மனசில் வச்சுக்கணும்.
ஸோ எப்படி அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போக போகிறோம், இந்த ஃபோல்டிங் எப்படி கொண்டு போக போகிறோம். அப்போ அந்த வடிவம்ங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது வந்து ஒரு மேல் பூச்சு இல்லை, நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு வடிவம் தரணுங்கிறது இல்லை, ஃபோட்டோஷாப்பில் போட்டு என்னன்னாலும் செஞ்சிடலாங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. அதன் உள்ளடக்கம், அந்த ஓவியம், அதற்கு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம செஞ்சோம்னா இந்த கிராமிய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, இந்த மக்களுடைய வாழ்வியல் இது போய் சேரும். இப்போ நம்ம இந்த குழந்தைங்களுக்கான புத்தகத்தில் நம்மை போன்றவர்கள் மட்டுமே இருக்கிற உலகம் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க, வேற வேற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறதே ஒரு மிக முக்கியமான அரசியல் தலையீடு. அது எப்படி நம்ம சொல்ல போகிறோம், எந்த வடிவத்தில் சொன்னால் அது குழந்தைக்கு போய் சேரும், விளையாட்டு போக்கில் எப்படி அதை குழந்தை உள்வாங்கிக்குங்கிற ஒரு பின்னணியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி சில சமயம் அது தெரிந்த கதைகளையே வேற ஒரு கோணத்திலிருந்து சொல்கிறது. நம்ம விவிலிய கதை, நோவாவின் கதை நம்ம நிறைய பேருக்கு தெரியும். வெள்ளம் வருது, உலகத்தில் எல்லாம் காணாமல் போயிடுதுன்னு. நாங்கள் ஒரே ஒரு கேள்வி வைக்கணும், நோவா அந்த கப்பலை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போனால் அத்தனைத்துக்கும் அவராக பொறுப்பாக இருந்திருப்பாரு, பொண்டாட்டி இல்லாமல் எப்படி செஞ்சுருப்பார் அவர்? அப்போ நோவாவுக்கு ஒரு மனைவி இருந்திருக்கணும்ல. இந்த மனைவியை பற்றி செய்திகள் எல்லாம் திரட்டி, நம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்கள பற்றி நிறைய கதையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த நோவா சார்க்கை வந்து வடிவமைச்சவர் இந்த கடலை காட்டுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கடலை காட்டுவது என்பது இந்த அதே இந்த ஸ்க்ரோல் ஆர்டிஸ்ட் இவங்க, அவங்க கிட்ட சொன்னால் நீங்கள் இப்படி வரைவீங்க, இப்படி இந்த வாட்டத்தில் வரைங்கன்னு. ஸோ அது உடனே அவங்க அதை மாற்றி வரைஞ்சி. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு பராமரிப்பு என்பது வந்து எப்படி இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான கூறாக இருக்குது. இதை நம்ம வந்து பார்க்கணும். நோவாவுடைய கதை, கடவுளுக்கு அவர் சாட்சி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு உயிரினத்தை வாழ வைப்பது, அதை பராமரிப்பது, அது எப்படி முக்கியம். இது இன்னொரு கதை. அதே மாதிரி ஒரு நமக்கு சுற்றி இருக்கிற விஷயந்தான் விதை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் விதை. ஒரு விதை வந்து எப்படியெல்லாம் இருக்குது. இந்த விதையை வந்து ஆரம்பத்தில் பராமரித்தவர்கள் பெண்கள். நம்ம எல்லா விதமான புரட்சிகளை பற்றியும் கேள்விப்படுறோம். ஆனால் பெண்கள் செய்த மிக முக்கியமான புரட்சி, பெண்ணியலாளர்கள் சொல்லுவாங்க, கண்டெய்னர் ரெவல்யூஷன். நம்ம விதைகளை சேகரித்து வைக்கணும்னு வந்த பிறகுதான் விவசாயமே சாத்தியப்படும். அதை சேகரித்து வைக்கிறதுக்கு தோதான விஷயங்களை யார் உருவாக்குறாங்கன்னா பெண்கள் தான். அப்போ அந்த பேஸ்கெட்டுங்கிற கான்செப்டை வச்சு இதை நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு வேறு மாதிரி கொடுக்கறதன் மூலமாக நம்மளால் வந்து ஒரு குழந்தையினுடைய அக உலகத்தை விரிவடைய செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்மளால் போட முடிச்சுது. அதே மாதிரி இன்னொரு புத்தகம், இது நம்ம பெசநகர் பீச் ஆக்சுவலாக ஒரு வட்டமாக அதை செஞ்சோம். அப்புறம் அங்கே உள்ள மீனவர்கள்ட்ட பேசிட்டு உள்ளார வந்து அந்த பகுதியில் என்னெல்லாம் மீன் கிடைக்குமோ அந்த படங்கள்லாம் போட்டிருக்கிறோம். இப்போ அந்த புத்தகத்துக்குள்ளே உட்காந்து குழந்தை அதை ரசிக்கலாம், அந்த மீனை பார்த்து இது இந்த மீன் அந்த மீனுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு வடிவங்களில் நம்மளால் சில விஷயங்களை கொண்டு போக முடிஞ்சிருக்குது. இன்னொன்று புத்தக வடிவமைப்பு, டெக்ஸ்ட்டு படம்னு மட்டும் போடாமல். இப்போ செல்வம் பேசும்போது அழகாக சொன்னாங்க, எழுதும்போது தான் தெரியுது ஓவியம் சேர்ந்தால் தான் அது கதையாகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஓவியத்தையும் டெக்ஸ்ட்டையும் எப்படி சேர்க்க போகிறோம்? பாடம்னு போட்டோம்னா போர். இப்போ நீங்கள் நிறைய பேர் திரைத்துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் அது எப்படி அந்த எடிட்டிங்கில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் டிசைனில் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டில் காடர்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வால்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்குடிகள் காடர்கள் வந்து எப்படி 2 ஈக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காடு பற்றி சொல்லித்தராங்க. இதை நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாகவே எடுத்து செஞ்சுருக்கிறோம். ஆதிக்குடிகளும் அல்லது வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களும் சேர்ந்தவங்க, ஹவு கேன் தே பி ஐடியல் டீச்சர்ஸ்? அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பல சமூகங்கள் வந்து அவங்களுடைய பாடு பற்றி தான் நம்ம எழுதுகிறோமே ஒழிய, அவர்களுடைய பண்பாட்டு விஷயங்கள், அவர்கள் வந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள், நம்ம பொது சமுதாயம் சொல்லக்கூடிய அந்த பொது சமுதாயம் இன்னும் மேலும் எப்படி வளம் அடையலாம், இப்போ அவங்கள வந்து டீச்சர்ஸாக பொசிஷன் பண்ணுறது, அவங்கள வந்து ஆர்டிஸ்டாக பொசிஷன் பண்ணுறதை முக்கியமாக பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து படம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பறவையை பற்றிய இது ஒரிஜினல் ஆர்ட், இதுதான் ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருந்தார். அப்புறம் அதை டெக்ஸ்ட்டோடு சேர்த்து வைக்கும்போது ஒன்று கலர் கொடுக்க வேண்டியிருக்குது. கூடவே எப்படி டிசைன் பண்ண போகிறோம், இந்த மரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்ட முடியுமா, இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள உறவு என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய அந்த புத்தக வடிவமைப்போடு யோசிக்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப தமாஷான புஸ்தகம், விக்கலை பற்றி குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பின ஒரு புஸ்தகம். விக்கல் எடுக்குது இல்லை, இந்த விக்கல் எடுக்கிறத எப்படி தடுத்து நிறுத்தலாம், அது பயங்கரமான கதை சொல்லுது. ஒரு குழந்தை இப்படி செஞ்சால் போகும், அப்படி செஞ்சால் போகும், குழந்தைங்க தான் கதை சொல்லுமே, உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு வார்த்தை, விக்கலுக்கான வார்த்தை ஹெக், அந்த வார்த்தையை ஒவ்வொரு பக்கத்துலையும் நம்ம வேறு வேறு மாதிரி சொல்லணும். அப்போ தான் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அந்த கதைக்கு ஏற்றார் மாதிரியும் இருக்கும். அப்போ அந்த பேஜ் டிசைனுங்கிறது ரொம்ப முக்கியமாக போகுது. ஸோ இந்த இதில் வந்து இப்படி காட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது விக்கல் எடுக்கிற எடுப்பில் மீனெல்லாம் வெளியே வந்துடுது.
ஸோ அந்த மாதிரி சுவாரஸ்யமாக ஆக்குவது, வடிவத்தின் மூலமாக ஒரு குழந்தையை அந்த புத்தகத்தோட உறவு கொள்ள செய்வது. புத்தகம் என்பது வெறும் செய்தி தாங்கக்கூடிய விஷயமாக எல்லாமே இட் மஸ்ட் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவமாக இருக்கணும். அந்த வாசித்தல், அதுவும் குழந்தைங்களை வந்து உற்று பார்க்க கற்றுக் கொடுத்தல், அந்த கவனிப்பு, ஒப்சர்விங். ஆர்ட்டை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுங்கிற ஒரு விஷயமா சொல்கிறது. இதை நாங்கள் வந்து தனியாக யோசித்து செஞ்சோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு இங்கே நிறைய பேருக்கு என் வயசை விட்டவர்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்தது சோவியத் புத்தகங்கள். சோவியத் நாட்டிலிருந்து இங்கே கொட்டி கிடந்த புத்தகங்கள் 70களில் 80களில் 90கள் வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிரமாதமான டிசைன். அப்போல்லாம் ஒரு டெக்னாலஜி கிடையாது, ஆனால் அது ஹேண்ட் ரிட்டன் டைட்டில் பாருங்கள், கையிலேயே எழுதியிருக்கிறாங்க. டைட்டில் பேஜில் ரொம்ப அழகாக அதை செஞ்சுருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கம் முழுக்க படம் தான், டெக்ஸ்ட்டு ஒரு ஓரம். அடுத்ததுக்கு போனீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டிசைன் நம்ம சொல்லுவோம். ஒரு நிறைய தகவல்களை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஊரில் தகவல்னாலே நம்ம அப்படியே வரிசைப்படுத்தி மனனம் செய்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுப்போம். அவங்க அப்படி இல்லாமல் அந்த இதில் அந்த சாப்டரில் என்னெல்லாம் வருங்கிறது ஐக்கன்ஸாக காட்டிடுறாங்க பாருங்கள் மேலே. இப்போ குழந்தைக்கு படிக்க விருப்பம் இல்லைனாலும் அதை பார்த்துட்டு அடுத்த பக்கத்தில் அது வரும்போது அதை புரிஞ்சுக்கும். அது அதே மாதிரி குழந்தைங்க எழுத்தை வச்சுட்டே புத்தகம் போடுறது, அவங்க கோணல் மாணலாக எழுதுகிற அதே எழுத்தை வச்சுட்டே டெக்ஸ்ட்டை உருவாக்குறது. இப்படி பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த புக்கெல்லாம் இது 1928. நம்ம வந்து இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி அதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் சோவியத் யூனியனில் 1918 ஒரு 40 வரைக்கும் செய்யப்பட்ட முயற்சிகள் இன்னும் நம்ம கடக்கலை. அது எதையுமே இன்னும் கடக்கலை வந்து. ஸோ அந்த பின்னணியில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய புத்தகங்களை உருவாக்கிட்டு வரதை பார்க்குறோம். இது வந்து இதில் என்னென்னா ஒரு வார்த்தை சரியாக வரல, அது டமால்னு வரும், அது பிடிஎஃப்ல ஏதோ கோளாறு. இப்போ ஒரு வார்த்தை என்பது ஒரு படத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அந்த வார்த்தையை வந்து படத்தை விளக்கக்கூடியதாக இல்லாமல் இந்த புலி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுது, தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சுன்னு நம்ம சொல்லலை, டமால்னு ஒரு சொல்ல மட்டும் போடுறோம். அது அப்படியே ஒரு கண்டினியூஸாக ஒரு இமேஜ் ஆகிடுது. அதே மாதிரி இந்த புலியை வந்து எப்படி பிடிக்கலாம், புலியை விட்டுறலாமா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ அது வந்து ஒரு ஒரு ட்ராமாட்டிக்காக அதுவுமே ஒரு விஷயமா வந்து மாறிடுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வடிவமைப்பின் மூலமாக கொண்டாட முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் நாங்கள் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக செஞ்ச வேலை, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் முடிச்சிடுறோம். இந்த ஆதி குடிகள், நாடோடி சமுதாயங்கள், இவங்களோட வேலை செஞ்ச அந்த அனுபவம் தான். இது எத்தனையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கலை மரபுகள். வார்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பார்த்துருப்போம். மகாராஷ்டிரா பகுதியில் கடலோர பகுதி. பர்தான் கோண்ட் மிகப்பெரிய சமுதாயம். பர்தான் கோண்ட் என்பவர்கள் வந்து மத்திய பிரதேஷ் பகுதியில் இருக்கிறவங்க. பட்டுவா அவங்க தான் அந்த ஸ்க்ரோல் ஆர்டிஸ்ட், மேற்கு வங்கம், இஸ்லாமியர்கள். பித்தோரா நாடோடி சமுதாயம், ராஜஸ்தான் குஜராத் எல்லை பகுதியில் வாழக்கூடியவங்க. மீனா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆதிகுடிகள். பட்டச்சித்ரா வந்து பூரி ஜெகநாதர் கோயில் ஓவியர்கள். அப்புறம் மித்திலா வந்து நம்ம இது கூட வந்திருக்கிறாங்க, நீலம் நிகழ்ச்சி கூட வந்திருக்கிறாங்க. மதுபனி ஆர்டிஸ்ட் வந்து பீகாரை சேர்ந்தவங்க. பீல் மிகப்பெரிய ஆதிகுடி சமுதாயம். ஏறக்குறைய வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து மேற்கு வங்கம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க. அப்புறம் மாத்தானி பச்சேடிங்கிறது வந்து தாய் தெய்வத்திற்காக செய்யப்படும் ஒரு கலை, அதன் பொருளே அதுதான். ஸோ இது எல்லாமே கலை வடிவங்கள். இதில் 3 கலை வடிவங்களை பற்றி மட்டும் நான் கொஞ்சம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா ஏன் நம்ம வந்து இந்த வடிவங்களை முக்கியமாக பார்க்குறோம், ஆகப்பெரிய அழகான வடிவங்கள்ங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியர்கள் தங்களின் ஓவியங்களின் மூலமாக ஒரு வாழ்வியலை நம் கண் முன்னால் கொண்டு நிறுத்துகிறார்கள். நாங்கள் சமுதாயத்தை எப்படி பார்க்குறோம், இயற்கையை எப்படி பார்க்குறோம், எங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சராசரியாக நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பார்வையை உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோண்ட் ஓவியங்களில் மரம் என்பது ரொம்ப முக்கியமானது. மரத்தை நடுவோம் அந்த ரீதியில் இல்லாமல் அவங்களுடைய காஸ்மாலஜின்னு சொல்கிறோம்ல, நம்ம உலகத்தை அவங்க பார்க்குற பார்வை, அதில் மரம் ரொம்ப முக்கியமானது. மரத்தோடு தான் எல்லாத்தையுமே தொடர்புபடுத்துவாங்க, எல்லா உயிரினங்களையும். ஸோ மரமாக மட்டும் இருக்காது, அது கூட என்னவோலாமோ இருக்கும். நாங்கள் அதை ஒட்டியே ஒரு புத்தகம் போட்டோம், நைட் லைஃப் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஐதீகத்தில் என்னென்னா மரம்லாம் நம்மெல்லாம் தூங்கும்போது தான் அதுங்க வேலை செய்யும். அதனால் அதனுடைய இரவு வாழ்க்கை தான் உலகத்தையே வாழ வைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மரத்தோட ஒரு பேர்டு சம்மந்தப்பட்டிருக்கு, மரத்தோட ஒரு பாம்பு சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ உலகம் என்பது எப்படி பின்னி பிணைந்து உள்ளது, அந்த பிணைப்பை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய, நமக்கு காட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு ஓவிய மரபு, அது ரொம்ப முக்கியமானது. அவங்க பார்வையிலேருந்து உலகத்தை பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் பிடிபடுது, நாம் எதையெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்கிறோம், நம்முடைய சூன்யத்தை நமக்கு காட்டக்கூடியதாக இந்த மரபுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
இது ரொம்ப அழகான விஷயம். அவங்களுடைய கிரியேஷன் மெத், உலகம் எப்படி உருவாச்சு. அங்கே சாமிக்கெல்லாம் பெரிய இடம் கிடையாது, எல்லாமே பறவை அல்லது வந்து புல்லினம் அல்லது ஏதோ ஒன்று, அதுங்க தான் வந்து முக்கியமாக உலகத்தை உருவாக்குதுங்க. அப்போ எல்லாத்துக்குமான ஒரு இது வந்து மண்புழு. மண்புழு தான் பிரதான உலகத்தை, மண்ணை உருவாக்குனதில், இந்த பூமியை உருவாக்குனதில் பிரதானமான ஆள் மண்புழு தான். அப்போ அந்த மண்புழுங்கிறத வந்து அந்த ஆர்டிஸ்ட் எப்படி காட்டியிருக்கிறாருன்னா ஒரு மண் பாண்டத்தோடு சேர்ந்து காட்டியிருக்கிறாரு. அப்போ அந்த உருவாக்கம், அந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாட்டரி தான் ஃபஸ்ட்டு ஆர்ட்னு நமக்கு சொல்லுவாங்கல்ல ஹிஸ்டாரிக்கலி. ஸோ பாட்டர் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு, அந்த ஆர்டிஸ்ட் தான் கிரியேட்டர். அப்போ அந்த கிரியேட்டர், உலகத்தை உருவாக்குனவங்க கடவுளோ இல்லது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸோ மட்டும் கிடையாது, நம்மை போல உலகத்தில் உழைப்பவர்கள். அந்த உழைப்புக்கு ஒரு குறியீடாக மண்புழு. இந்த மண்புழு பற்றி யாரும் ஒரு பெருசாக வந்து யோசிக்கலாம் மாட்டாங்க வந்து. ஆனால் அவங்க வந்து இந்த ஹோல் அவங்க உலகத்தை பார்க்குற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து அந்த ஸ்க்ரோல் பெயிண்டிங், இவங்கள மாதிரி கதை சொல்லிகள் நான் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்கள் எதை சொன்னாலும் உடனே வந்து ஒரு 10 பேனலாக போட்டு ஒரு கதையாக்கிடுவாங்க. நீங்கள் அது மகாபாரதமாக இருக்கலாம், இரண்டாம் உலக போராக இருக்கலாம், என்னன்னாலும் என்ன கதை சொன்னாலும் அப்படிப்பட்ட எங்கே வெட்டணும், நீங்கள் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசணும். எப்படி எடிட் பண்ணுறாங்க, இந்த பேனலுக்கு அப்புறம் இந்த பேனல் எப்படி வரணும்னு முடிவு பண்ணுறாங்கங்கிறதுல எங்களுக்கே அது எப்படி வருதுன்னே தெரில. எந்த கதையாக இருந்தாலும் அதை வந்து அவங்க செஞ்சுருவாங்க. சுனாமியை பற்றி எங்களுக்கு ஒரு புத்தகம் போட்டு கொடுத்தாங்க. சுனாமி நடந்ததை பற்றி அவங்க செய்தித்தாளெல்லாம் படிச்சுட்டு அவங்களா ஒரு ஸ்க்ரோலை உருவாக்கி எங்களுக்கு அனுப்புனாங்க. இப்போ நாங்கள் சொன்னோம் இன்னும் கொஞ்சம் கதையெல்லாம் இருக்கிற புதுசாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. மறுபடியும் போயிட்டு வேறு மாதிரி அதை ஆக்கி அனுப்புனாங்க. ஸோ நாங்கள் சுனாமி நடந்து 5ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தை சுனாமியில் இறந்தவர்களுக்கான காணிக்கையாக அதை நாங்கள் வந்து வெளியிட்டோம். நாகப்பட்டினத்தை தான் வெளியிட்டோம் ஆக்சுவலாக, ஒரு கிராமத்தில். ஸோ அந்த மாதிரி அவங்களால ஒரு கதையை உருவாக்க முடியும். இப்போ ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா மார்ட்டின் லூதர் கிங் பற்றி எங்களுக்கு ஒரு புக் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மார்ட்டின் லூதர் கிங்கை வந்து அவங்க முன்ன பின்ன கேட்டது கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னாங்க, பார்த்தது இல்லைங்க ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸை எப்படி இருப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. இப்போ ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் எடுத்து காட்டினோம், இப்படி தான் இருப்பாங்க அவங்கன்ட்டு. அதில் அவங்க ஒடுக்கப்பட்ட விதத்தை அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, இந்தியாவில் மேட்டுக்குடி ஜனங்க எப்படி இங்கே வந்து மக்களை அடிமைகளாக வச்சு ஒடுக்கி இருக்கிறாங்கல்ல, அதே விஷுவல் இமேஜரி பாருங்கள், தூக்கிட்டு போகிறது பல்லக்கில். ஸோ அதாவது இது மார்ட்டின் லூதர் கதையாக இருந்தாலும் ஒரு வங்க பின்னணி கொடுத்துட்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ரோசா பார்க்ஸ் எல்லாம் சேலை தான் கட்டியிருப்பாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வந்து. பட் எனக்கு ரொம்ப என்னுடைய நெஞ்சை தொட்ட விஷயம் இந்த கவர் தான். அவர்கிட்ட கேட்டோம், இது எப்படி நீங்கள் மார்ட்டின் லூதரோட ஃபேமஸ் ஸ்பீச் ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச் இதுதான். அவர்கிட்ட கேட்டோம், இதை எப்படி நீங்கள் விளக்க விரும்புகிறீங்கன்னு. அவர் சொன்னார், அவர் வந்து கருப்பின மக்களுக்கு மட்டும் கனவு காணல, நம்ம எல்லாருக்கும் கனவு கண்டார். அப்போ அந்த 5 இனங்களையும் நான் காட்ட விரும்பினேன், வெள்ளை இனம், கருப்பு இனம், செவ்விந்திய இனம். இது நம்ம அவங்களுக்கு சொல்லலை, நம்ம கதை தான் சொன்னோம், மார்ட்டின் லூதர் கதை. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உலக பார்வை, அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள், இது ரொம்ப ஒரு ரிச்சாக வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ் மூலமாக நம்மளால் தெரியப்படுத்த முடியுதுன்னு நினச்சேன். லாஸ்ட் ட்ரெடிஷன் வந்து பாருங்கள் எவ்வளோ பிரமாதம் பாருங்கள், இது அந்த மாத்தானி பச்சடி. ஏன்னா இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, தலித் கலைகளை பற்றி நம்ம பேசும்பொழுது ஓவியங்களை பற்றி நம்ம ரொம்ப பேசுறதில்லை. நமக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருந்தாலும் இப்போது கண்கூடாக நம்ம கூட இல்லை. இப்போ ஜெகதீஷ் சித்தாரா வந்து தன்னை வந்து தலித்தாக அவர் வந்து அறிமுகப்படுத்திக்க விரும்பலைனாலும் கூட ஒரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவங்க வந்து அவங்க பகுதியில், குஜராத் பகுதியில் பெண் தெய்வ வழிபாட்டுக்கான ஒரு டெக்ஸ்டைல் ஆர்ட்டை செய்யக்கூடியவங்க. பிளாக் பிரிண்டிங் வரைஞ்சி அவங்களே சாயந்தோச்சு அவங்களே பிரிண்ட் பண்ணுறது. யாருக்காக இதை செய்கிறாங்கன்னா, கோயில்களுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட மற்றொரு தலித் சமுதாயத்துக்காக இதை செய்கிறாங்க. அதுலேயே ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு கலை. அவங்க வரைகிற விதம், அவங்க உலகத்தை புரிஞ்சிருக்கிற விதம் எல்லாமே. ஸோ அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்து குழந்தைங்களுக்கான ஒரு நூலாக போட்டோம். ஸோ இது என்னென்னா, இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள் ஏதோ ஒரு இழிவோடு சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய ஃப்யூச்சரை நம்ம எப்படி இமேஜின் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் பறை இசை சம்மந்தமாக நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு, நமக்கு தெரியும் அதை பற்றி. அதே மாதிரி இந்த ஓவியங்கள் சம்மந்தமாகவும் சில விவாதங்கள் வேறு பல இடங்களில் போயிட்டுருக்குது. அப்போது ஒரு புத்தக வடிவமும் ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு கதைன்னு வரும்பொழுது வேறு ஒரு இதிலேருந்து இதை காட்ட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலை வடிவத்தை ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு கதைக்குள்ளே கொண்டாடுற மூலமாக இதை வேறு ஒரு நிலைக்கு நம்மளால் கொண்டு போக முடியுது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வேறு ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு ஓவிய மரபை, வேறு ஒரு பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்த முடியுது. ஸோ
இது சின்ன ஒரு அறிமுகம் தாராவில் நாங்கள் செஞ்சுட்டு வர வேலைகள் சம்மந்தமாக. நான் கடைசியாக என்ன நேரம் ஆயிடுச்சு, நான் ஒரு கேள்வி இல்லைன்னா 2 கேள்வியும் சேர்த்து ஒரு பதிலாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உட்காரக்கூட வேண்டாம். நிறைய கதைகள் இன்ஃபேக்ட் நான் எழுதியிருக்கிறது இல்லைன்னா குழந்தைகள் விரும்புவதாக நினைக்கிற கதைகள் கூட இப்போ நானும் அம்மாவும் நானும், அம்மாவின் சேட்டைகள் மாதிரி ஒரு பெண்களை மையப்படுத்திய கதைகள் வந்து குழந்தைகளுக்கு நிறையா இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா குழந்தைகள் விரும்புவதாகவும் அது இருக்குது. அப்புறம் நிறைய பெண் எழுத்தாளர்கள் குழந்தைகளுக்கு எழுதியிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதை பற்றி கொஞ்சமும் இந்த கலை வடிவங்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தை வாசிப்புக்கானதாக, குழந்தைகள் புத்தகங்களோடு அந்யோன்யப்படுவதற்கானதாக, குழந்தைகள் வாழ்வை மையப்படுத்தி இருப்பது பற்றியும் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்னா ஒரு இதுனா குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறோங்கிற பேரில் மறுபடியும் நம்ம அவங்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்கிற ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அரசியல் சரித்தன்மையோட கதைகள் எழுதுறது அது வந்து எவ்வளவுதான் அதில் ஒரு தேவை இருந்தனாலும் கூட அது எப்படி நயமாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன முன்மாதிரிகள் இதெல்லாம் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்கள் உருவாக்கின சில கதைகள். அவங்க நேரடியாக ஸ்லேவரி பற்றியோ கருப்பின மக்களை பற்றியோ சொல்லாமல், பாலு பேசும்போது கூட சொன்னார், அது எப்படி ஒன்று அந்த அல்கோரிதம் அடையாளம் கண்டுடும், ஒரு இப்படினாலே அது இந்த ஒரு வடிவத்தில் தான் நமக்கு வந்து ஒரு ஆளை வந்து காட்டும்னு சொல்லிட்டு. அப்போ கருப்பின மக்கள் வந்து வடிவம் சார்ந்த பல்வேறு விதமான அவமானங்களை வந்து சந்திக்க வேண்டியிருக்கிற ஒரு வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அதை வரலாறை புரட்டி போடுற மாதிரி ரொம்ப சிம்பிளான புத்தகங்கள். அவங்க முடி இப்படி இருக்கும்ல, சுருட்டையா, அந்த முடி வந்து அப்படி இருக்கிறது தவறுங்கிற ஒரு பண்பாட்டு சூழலில் ரொம்ப சிம்பிளாக ஐ லவ் மை ஹேர், அது ஒன்றுமே கிடையாது, என் முடி எவ்வளோ நல்லா இருக்குது அவ்வளோதான். அதே மாதிரி பிளாக் இஸ் கருப்புனா அசிங்கம்னு நினச்சினதில் பிளாக் இஸ் பியூட்டிஃபுல், பிளாக் இஸ் லைக் சாக்லேட், அது மாதிரி ஒவ்வொரு லைனாக வரும். அது ஒன்றுமே வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பெண்களால் வந்து இந்த குழந்தைங்களோடய இருக்கிறதுனால சில விஷயங்களை வந்து வேறு மாதிரி கொண்டு போக முடியுது. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையினுடைய அந்த உள் விஷயங்கள், குழந்தைக்கு வந்து இருட்டை கண்டா பயம், திடீர்னு வந்து கட்டில் யாராக இருக்கிறாங்களான்னு யோசிக்கும், அப்பா அம்மா இல்லைன்னா வேற எங்கேயோ தனியாக விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த மாதிரி அந்த பயங்கிற உணர்வை நம்ம எப்படி வந்து வெளிக்காட்ட முடியும்? அதுக்கு ரொம்ப பிரமாதமாக இது ஒரு சில்ட்ரன்ஸ் கிளாசிக், இது வேர் த வைல்ட் திங்ஸ் ஆர்னு. இதில் என்னென்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா சாப்பிட கூப்பிடுவார், அப்பா அம்மா அவன் வரமாட்டான், அவன் பாட்டில் தூங்கிட்டு கனவு கண்டுட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போகிறான், அங்கே இந்த மாதிரி பயங்கரமான க்ரீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. ஆனால் எப்படியோ நயமாக பேசி அவன் அந்த உலகத்தின் ராஜாவாயிடுறான், அந்த குழந்தை அவங்க மேலே போகிற மாதிரி. அப்போ அந்த பயங்கிறது எப்படி வந்து நம்ம வேறு விதமாக ஒரு வேறு பாதையில் செலுத்த முடியுங்கிற ஒரு ஐடியா. இது ரொம்ப ஃபேமஸ் சில்ட்ரன்ஸ் புக். நாங்கள் இதை வந்து ஒரு கோண்டு சமுதாயத்தோடு வந்து பொருத்தி பார்த்தோம். பஜு ஷாம் எங்களுடைய கோண்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக அதை பண்ணார். நாங்களாம் அடிக்கடி காட்டுக்கு போவோம், காட்டுக்கு போனாலே அப்பா அம்மா இருக்காங்களான்னு திரும்ப பார்த்துக்கிட்டே தான் போவோம். அப்படி அப்பா அம்மா காணாமல் போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஸோ அந்த பயங்கிறத அவர் எப்படி காட்டுறாருன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒரு க்ரீச்சராக மாறி போயிடுது. கடைசியில் அந்த பயத்துலேருந்து எப்படி மீண்டு அந்த குழந்தை வரும்னா ஒரு ஒரு மாட்டு காலடி சத்தம் கேட்கும். மாடு வந்துருச்சுன்னா மனுஷனும் இருப்பான் கூட, இப்போ யாரோ வந்து நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும். நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னால் செஞ்ச ஒரு புத்தகம் சாலை வாழ் குழந்தைகளை பற்றி. இங்கே வள்ளுவர் கோட்டத்து பக்கத்தில் ஒரு அமைப்பு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க சாலை வாழ் குழந்தைகள், குறிப்பாக வந்து துப்புரவு தொழிலில் இருந்த குழந்தைங்களை வந்து மீட்டெடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்களோட கதையை நாங்கள் போட்டோம். இதுதான் நாங்கள் முதல்ல சாதியை பற்றி நேரடியாக குழந்தைங்களுக்கு அறிமுகம் செஞ்சோம். எப்படி இந்த தொழில் வந்து ஒரு சாதிய ரீதியான தொழில்ங்கிற ஒரு கதையின் ஊடாக அதை எங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு டாக்யூ ட்ராமா மாதிரி, இதில் ஃபேக்ட்ஸும் இருக்கும் கதையும் இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவில் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஸோ ஃபோட்டோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது, ஆனால் அந்த ஆர்டிஸ்டுடைய அந்த ஒர்க்கு வந்து அதை ஒரு கதையாக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி ஒரு உலகத்தை கொண்டு காட்டலாம், ஒரு வித்தியாசமான உலகத்தை, வேறு மாதிரியான உலகத்தை. இது வந்து இலங்கையில் நடந்த அந்த கடைசி கால போரை பற்றி ஒரு தமிழ் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய ஒரு தமிழர் எழுதின ஒரு புத்தகம். இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான புத்தகமாக இருந்துச்சு வெளியிட. ஏன்னா பயங்கர டார்க் ஹியூமர், ஃபுல்லாக கலாட்டாவாக இருக்கும். இந்த கதையை பூரா சொல்கிறது யாருன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு, ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் தெரியும். அந்த நம்பர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படி இலங்கையில் எல்லாமே எண்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த குழந்தை வேறு வேறு மாதிரி சொல்லும். இந்த காட்சி என்னென்னா, அந்த ஆங்கிலத்தில் அந்த சொல்ல அது எப்படி வரும்னா, இன் அ கண்ட்ரி வேர் த நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த நம்பர் ஆஃப் லைவ்ஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதை அந்த ஓவியர் எவ்வளோ பிரமாதமாக காட்டியிருக்காரு பாருங்க.
அது உண்மையிலேயே அதை பார்க்கும்போது இன்றைக்கும் கூட புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு அது சிலிருக்கும் வந்து அப்படி. ஸோ நமக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்க முடியும், ஆனால் அது கொடுக்கறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். ஐ ஜஸ்ட் எண்ட் வித் திரும்பவும் ஒரு இதோட தமிழ்நாட்டில் எனக்கு திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புறது அதுதான், குழந்தைங்களுடைய புத்தகத்தில் மொழிக்கு தரக்கூடிய அதே முக்கியத்துவம் ஓவியத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேணும். ஓவியங்களை வாசிக்க குழந்தைகளை நாம் பழக்க வேண்டும். ஏன்னா பார்க்கறது, அப்சர்வ் பண்ணுறது, அண்ட் மெனி ஆஃப் அவர் சில்ட்ரன் ஒரு மொழியை கண்டு பயப்படுறாங்க. அது தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருந்தாலும். ஆனால் ஓவியத்துக்கு மொழி தேவையே இல்லை. ஒரு குழந்தைங்க கிட்ட வந்து கலர் பென்சிலும் கிரேயான்ஸும் கொடுத்தா அவங்க பாட்டில் 2-3 மணி நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க. வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது எப்போ எஸ்கேப் ஆகலான்னு காத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஓவியத்தை வச்சுக்கிட்டு எப்படி திரும்பவும் ஒரு கவன சிதறலை நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ரெண்டாவது, சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுறதே விஷுவல் தானே. இப்போ அதற்கு வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓவியங்களை வந்து எப்படி புத்தகத்தில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பியூட்டிஃபுல் ஆர்ட் பாருங்க. ஒரு இட்டாலியன் ப்ரூனோ முனாரின்னு ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்காக புத்தகம் போட்டவர். இது ரொம்ப ஒரு கிளாசிக் புக் ஒன்று. இது வந்து பழைய சோவியத் புக், ரொம்ப சிம்பிள், நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைகளில் மட்டும் கவனம் போகாமல் இருக்கிறதுக்காக எப்படியும் அந்த ஓவியம் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அது அவங்க ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகளே இல்லாத ஒரு கொரியன் புக். ஒரு மழை, கொடை, அவ்வளோதான் கதையே, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 16 பக்கம். இது நான் இதோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். நமக்கு இது சாத்தியம், நம்ம அதை யோசிக்கல, அவ்வளோதான். இது 1980களில் வரையப்பட்ட ஒரு காமிக் புக்குக்கான ஸ்கெட்சஸ். காந்தம்மாவின் கதை, ஒரு கட்டிட தொழிலாளர் வாழ்க்கையை பற்றி ஒரு பெண்ணிய அமைப்பு வந்து உருவாக்கின ஒரு புத்தகம். ஆர் கீதா நம்ம நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க குரூப் இதோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பியூட்டிஃபுல் ஆர்ட். வந்து யார் ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியல, எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி சாத்தியம் வந்து நம்மகிட்ட இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது. ஆனால் அதை குழந்தை இலக்கியத்தோடு சேர்த்து, குறிப்பாக நாம் ரொம்ப முக்கியமாக கவனப்படுத்த விரும்புகிற இந்த ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, வன்முறை, பெண்ணடிமைத்தனம், இந்த விஷயங்களெல்லாம் நம்ம நேரடியாக ஒரு அரசியல் சரித்தன்மையோடு சொல்லாமல் குழந்தைங்களுடைய படைப்பாற்றலை நோக்கி நாம் பேசும்போது தானாகவே குழந்தைகளால் சில விஷயங்களை உணர முடியுங்கிற நம்பிக்கை குழந்தைங்களோட வேலை செஞ்சால் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகள் வந்து உண்மையிலேயே நியாயஸ்தர்கள். நம்ம தான் அதை கெடுக்கிறோம். எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் நம்ம தான் போய் அதை என்னமோ பண்ணி விட்டுடுறோம். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலான்னு தோணுது. நன்றி. தமிழ் சூழல்லையும் குழந்தைகளுக்கான ஒரு கனவு மாதிரியான ஒரு நிகழ்வாக நம்மளோட இந்த நிகழ்வு இருந்தது. சிறார் இலக்கியத்திற்கான வருங்காலத்தை நோக்கி நாங்கள் இந்த நிகழ்வை உரையாடலை முடிக்கிறோம். இன்னொன்று வந்து நீலம் வந்து இதை முக்கியமான விஷயமாக கருதி இந்த தலைப்பில் என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி. அது ரொம்பவும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன்.